Hi guys, welcome to எதுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்வா லெகசி சொல்றா சரி போயிடலாமா I'm in the zone where you can't stop it. Listen in your brain, I have this money for the bench. So move out the way. I am a rider. Go rider. Bring the heat, girl. I will bring the fire. கேன்சல் ஆக கூட என்ன ஆச்சுன்னு தெரியல கரெக்டா ஸோ வாங்க ஸ்டோரியை பார்க்கலாம் தொண்டை கட்டின கிழமை பேசுவாங்க We are surrounded by discriminate nations devoted to their individual technology and struggle for progress. Each society has developed its own unique way proud of their unique craft. They have become obsessed to the point of worship, turning weapons to religion. Each believes that their way of life is the only way, and are dedicated to teaching their policies to all other nations through what their leaders claim as divine intervention, or as you know it, the others are known as Orthodox, the way of the archer, Sword Rock, the way of the sword, Magi Cure, the way of the mage, and Spiritus, the way of the spirit. You are the leader of the nation called Ordor. Your way is of peace and knowledge. Your people do not worship their weapons as gods. This makes you a mark for infiltration by the surrounding nations, wherein the chance to defend is to attack first and obtain the technology from each nation along the way. சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் கேமுக்குள்ளே Okay, we can play. Okay. Now okay. Now Shirawa.
நான் ஷீடாவா ஷீடோ தாமேதோ மிஸ்டோ. இட் இஸ் லைக் அம்புஷ். போங்கடா, நீங்கள் மைண்ட் பண்ணுங்க நல்லா. பேண்ட் போட்டா ஏறி உட்கார்றாருமா. அவன் ஏதாச்சும் வாங்குவோம்டா நம்ம வீட்டு நயா கேஷ் இருக்கு. டார்லிங் தும்பக்கு சாவு பம்பக்குடா. தி பாய்ஸ். அடிச்சு நோக்கடா. I am a rider, Provider when they hit that out in the fire. லக் லக் லை லிக் லிக் லை. ஐயோ ஐயோ வெட்றா. கட்டுக்கூட்டு சண்டை எங்கள் வீட்டு சமையல் வர அது கலந்துருக்கு. நான் தான் குழி தோன்றவன். புஞ்சுக்கு ருஞ்சுக்கு பஞ்சுக்கு அக்கஞ்சுக்கு. இவன் தான் கட்டா வச்சிருக்கிற மண்டையன். அப்புறம் ஸ்வாடு. ஐயோ வரானுங்கடா. அட்ரா அட்ரா தம்பி அடிப்பட்டே கண்ணை சொந்த நேரத்தில் வந்துட்டானுங்களா. வராங்க அடிச்சு தூக்குங்கடா தம்பிகளா. இத்தனை பேர் இருக்கோம்ல, என்ன பயம். நம்ம சேய கொஞ்சம் கூட அடிக்கிறதுக்கு விடக்கூடாது. போய் வெட்டுறானுங்களே. ஆஹா அடிச்சு என்ன பவர் பார்த்தியா, வச்சு வெட்டுறானுங்கடா. நமக்கு இந்த ஆல் சேஞ்ச் தாண்டா வேணும். இந்த மண்டையனுங்க தாண்டா வேணும் நமக்கு. ஆர்ச்சஸா? இந்த மண்டையனுங்க வச்சே நம்ம வாழ்க்கை போல. இவனுங்களா இல்லை இவனுங்களா? இவனுங்க 125 300 125 தானே வேணும். ஆமாண்ணே, இவனுங்க சூப்பர்ரா. புழுக்க சைஸில் இருந்துட்டு அடி ஒன்று இடி மாதிரி வைப்பானுங்க பாரு. தாவி போய் அடிக்கிறான். ஸ்பிரிட்டனால தாங்க முடியல. கையில் ஷீல்டு வச்சுருக்கான் மண்டப்பைய. ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல எதையும். வரைங்க. ஆஹா கூட்டமாக வரைங்க. நம்ம சரியை தாக்க விடக்கூடாதுடா. அதுக்காக அட்டாக் தாண்டா போயாகணும் சொல்லிட்டேன். லேட் பண்ணிட்டோம். பாதி வழியில் வந்தோடனே அட்டாக் போகணும் அவனுங்க. அட்டாக்டா. டுமில் டமால் பமால் பமால் பமால். வெட்டுறா. இங்கே வேறு எறும்பு மாதிரி இருந்து வெட்டிட்டானுங்க. வேணாம், அட்டாக் போங்கடா. அவங்க வந்தோடனே ஜெயிச்சிட்டோமா? நிறைய விளாண்டு இருக்கோம் கைஸ். அதனால் எங்களுக்கு வந்து 800 டைமண்ட் இருக்கு. 890. ஐ புட் மை பிளேஸ். ஸ்வாடு வருது. இவன் ஆமாண்டா ஸ்வாடு வருது. இன்னும் 2 மைனஸ் வாங்கி போடு. 125 தான்டா பெஸ்ட்டு. ஆமாம் தானே. ஸ்வாடு வருது வாசஸ் 125. கட்ட மாட்டேங்க. கட்டை எடுத்து மண்டையே போட்டானா செத்து போயிடுவானுங்க. நான் என்ன படுத்துட்டீங்க, தூங்குறீங்க. சரி நம்ம சேரை கீழே சாருங்க பாதா தெரியுமான். கொஞ்சம் நிறுத்து மூடுங்க. ஓகே, கீழே உட்காது. என்ன மாட்டீங்க, மூடவே மாட்டேங்கிறீங்க. நான் சேரில் உட்காந்து காலை வலிக்குதுடா. வந்தா அவனுக்கு வேண்டியது ஷூவை கவிட்டா. ஸோ உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கே எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா மைண்ட் கிராஃப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், மைண்ட் கிராஃப்ட் அதுக்கெல்லாம் வேணும். அடுத்து என்ன கேம் போடலாம்? இந்த கேம் கொஞ்சம் லாங்காக போகும் கைஸ். ஒரு பார்ட் 3 இல்லாட்டி பார்ட் 4 அது வரைக்கும் போகும். அட போகும். ஹமாம் சோப்பு தான். இங்கே பாரு ஸ்வாடு வருது. வாடா போடா அட்டாக்கே. பயந்து ஓடிடுவானுங்க பெரிய. ஐயோ பெட் கட்டுற. ஆஹா மண்டை மாதிரி நங்கு ஓடுறா. நம்மளும் திருப்பி ஓடிடுறோம். முதுகிலே வைக்கிறாங்க பார்த்தியா. நெருப்பு தூக்கி மண்டையை ஓடுறானுங்களா எவ்வளோ. இன்னொரு தடவை அடியாள் நெருப்பு பட்டுச்சே எல்லாரையும் அழிச்சு பார்த்துக்க.
நெருப்பட்டுச்சு உன் கால் சுட்டுச்சு. ஆமாம். வடையை வச்சு வறுத்து எடுத்துருவோம். அதே என்னடா வடையை வச்சு வறுத்து எடுக்கிறது? அப்படி வாயிலேயே வடை சுடுவோன்னு. ஐயோ உயிரே உயிரே. கொஞ்சமாச்சும் ஆர்ச்சஸ் வாங்கி போடுவா. போட்டா போச்சு. அட்டாக் போடா. டேய் பாவண்டா சின்ன பசங்களடா. ஆமாம் இந்த ஸ்டவ் அந்த கடாய் அம்மா நானும். ஏய் வாங்கடா அடிச்சு நொறுக்குடா. அடி போடு 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 போடு. எருமை நசுக்கிற மாதிரி நசுக்கியாச்சு. டா 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 டா. இல்லையே ஆர்ச்சர்ஸ் மட்டும்தான்டா. டக்குன்னு ஆரம்பிச்சு இதை வாங்கடா. ஆமாண்டா. நீ 20 ரூபா கொடுறா. கையை மட்டும் நீட்டுறல. என்ன தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி கையை நீட்டுவேன். கண்ட்ரி ப்ரூ. வாங்கி போட்டாச்சுடா. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி அந்த கூட்டம் எங்களை பார்த்தா அவங்களுக்கு ஜோக் பண்ணுறியா? அந்த மாதிரி தான் இருக்கு. தண்ணி வேணும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வரேன் ஐமான். அட்டாக் வாங்கடா. பயந்து ஓடிடுவானுங்க பேரு. ஐயோ ஐயோ சின்ன பசங்க என்னடா ஒரு அடி வச்சதுக்கே பயந்து ஓடுறானுங்க. ஆர்ச்சஸ் இன்னும் அதிகமாக வாங்கி போடணுண்டா. இதில் 4 ஆர்ச்சர்ஸு நம்ம இதில் 4 ஆர்ச்சர்ஸு. இங்கே வேறு புழுக்க பசங்க வச்சு அடிக்கிறானுங்க. ஏய் இதுக்கு எதுக்கடா கிழவா நான் டிஃபென்ஸ் போகணும்? இந்த கிழவனுக்கு ஓவர் திமிருடா. ஆர்ச்சஸை வச்சே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம் மாமா நம்ம. இந்தா பாபா பாபா பாப்பா விக்டோரி எல்லாத்தையும் கையை தூக்கிட்டு டைமண்ட் எடுத்ததே இந்த செஸ்ட்டுனால தான். இது இதில் கொடுத்தா காசு தருவானாண்டா. புதுசாக வாங்கியாச்சு போடா. நான் டைமண்ட்ஸு கடைசியாக ஸ்பிரிட்டான்ஸ். இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஏன்டா டைமண்ட்ஸ் தான் வீடியோவே ஆயிருக்கு. இன்னும் ஒன்று மட்டும் போடுவோம். கிளவா போடுவோம். நாக்கில் வரைக்கும் போடலாம். போடுவோம். மைனாக வாங்கி போடுவா. நான் ஒரு ஓட்டுநர். இந்த கேம் ஆர்ச்சஸ் ரொம்ப முக்கியம்டா எனக்கு தெரிஞ்சு. இல்லை புழுக்க பண்டிகை தான்டா. சரி ஆர்ச்சஸ் வாங்கி போடுவோம். ஆர்ச்சஸ் ஒரு 10. ஆர்ச்சஸ் 10 பத்தாதுடா. ஒரு 4 8 12 25 ஆர்ச்சஸ் 25. அவ்வளோலாம் வாய்ப்பே இல்லைடா. 12 3 ரேக் ஆர்ச்சஸ்ஸு 3 ரேக் ஆர்ச்சஸ்டா. ஒரு ரேக் இது பாதி பாதி போட்டுக்கோண்டா. அதுக்குள்ளலாம் ஆஹா ஆர்ச்சஸ் புளிக்கே வாங்கி இப்போ போட்டு. ஐய் வரானுங்கடா. ஓடுறா போடு போடு. ஐயோ நல்ல வேலை போயிட்டோம். ஆர்ச்சஸ் நம்புறது இடி டுபாக்கூர் தரோம். ஆமாம் சரி. இதே இந்த புளிக்கையாக இருந்தால் ஏறி அடிச்சிருவான் தெரியுமா? பயந்து ஓடிட்டான். ஏய் ஸ்பிரிட்டானு இங்கே வேறு எத்தனை பேர் வராங்க வச்சு நடு மண்டையில் நச்சுன்னு இறக்குறான்டா. 2 ரேக் ஆர்ச்சஸ் 2 ரேக்கு 3 ரேக் ஆர்ச்சஸ். டக்குன்னு வாங்கடா. போடுவா ஆர்ச்சஸ். போடு சேனல் உட்காந்துருக்கிறது ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டா. கீழே உட்காருங்க. சூடில் சம்மரில் கீழே உட்காருங்க.
அதாவது என்ன மாதிரி அதாவது என்ன மாதிரி ஆச்சல் வாங்கி போடு. சூச்சால வரும். அதான் அதாவது என்ன மாதிரி பாய்ஸ். வாடா நெத்தி பொட்டிலே வைக்கிறாங்க. ஆல்ச்சல்னா சிலையை அட்டாக் பண்ணும்போது ஆல்ச்சல்ஸ் நல்லா உதவுவானுங்க. சிலையை அட்டாக் பண்ணுவது சிலையை அட்டாக் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து சிலையை அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த புழுக்க போய் இதை அந்த வளவனுங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆல்ச்சல்ஸ் தூரத்துலேருந்து சிலையை அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதான் டாக்டிக்ஸ். டாக்டிக்ஸா? ஆமாம், ப்ராக்டிக்ஸா? டாக்டிக்ஸ் ஒழுங்கா சொல்கிறா. டாக்டிக்ஸ் தான்டா எனக்கு தெரிஞ்சு. வாயில் நொசையிற மாதிரி. அதாவது நொசையிற மாதிரி. அதான் அவ்வளோதாண்டா. இனிமேல் ஆல்ச்சஸ் அவ்வளோதாண்டா. ஆல்ச்சஸ் ஒன்று போதும். இனிமேல் இது வாங்கி போட்டு இனி புழுக்க பசிங்க. புழுக்க 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 புழுக்கு புழுக்கு புழுக்க பாய்ஸு. இன்னும் ஒரே ஒரு ரேக்கு ஆர்ச்சஸ் வாங்கி போட்டுடலாம். ஏன்டா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஆர்ச்சஸை வாங்கி இன்னும் ஒரு ஆர்ச்சருங்க 4 ரேக்கு வந்துடும். ஆமாம், 60 ரூபா. 4 ஸ்பீட்டான்ஸ் வந்துட்டானுங்கடா. 4 தான்ற. நம்ம புழுக்க பசங்களை போட்டால் போதும். சரி விடு. இவனுங்க சுட்டே காலி பண்ணிடுவானுங்க. அதாவது என்ன மாதிரி. நான் கூட அட்டாக் வந்துட்டானுங்கன்னு நினச்சேன்டா. காசு இதுதான். ஆமாம், நான் ஓக்காய். ஓகே ஓகே ஓகே. What are you talking about, man? ஏய் வந்துட்டானுங்களா? No, That's stupid. மைனா 4 ரேக்கு சின்ன பசங்க, 4 ரேக்கு ஆர்ச்சஸ். கரெக்டாக. இல்லை 5 ரேக்கு சின்ன பசங்க போட்டுருவோண்டா. ஏன்டா? அவனுங்க வச்சு குத்துறானுங்க பாத்தியா? சரி, காசு இருக்கிற வரைக்கும் வாங்குவோம். போடும். சரி, ஒரு 5 ரூபாய்க்கு போடுவோம். கோஃபார் அட்டாக்கு. நாம் காசு இருக்கிற வரைக்கும் வாங்கிட்டே இருப்போம். பயந்து ஓடிடுவானுங்க பாரு. சொல்லலை. ஐயோ ஐயோ ஐயோ. புழுக்க பசங்க அடிக்கிறது தான்டா. ஓஹோ, என்னடா இவ்வளோ வந்துட்டானுங்க. சல்லுபுளின்னு நமக்கு. அதான் நம்மகிட்ட ஆவிச்சஸ் இருக்கானுங்க, வச்சு செஞ்சுவானுங்க ஓடு. அதுவும் இல்லாமல் புழுக்கா பசங்க பாரு ஸ்பிரிட் டான்ஸை வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஸ்பிரிட் டான்ஸ் வலிக்குதா? பேண்டேஜ் போட்டு விடணுமா? அதானே. செத்தே போயிட்டீங்க. பாரஸ் இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டே வைப்போம். புட்டு தானே. படு டைமண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸ்பிரிட் டான்ஸ் கிடைச்சிட்டான். இவனை வாங்கிட்டு நடு இன்னும் ஒரே ஒரு சைஸ் பேஸ் பண்ணால் போதும். சரி, இது லாஸ்ட் ரவுண்டு. மேகு கில். ஐயோ, லாஸ்ட் ரவுண்டுங்க இது. லாஸ்ட் இல்லை இதா? அப்போ நான் லாஸ்ட் ரவுண்ட் தான்டா. வெயிட் பண்ணுறா. அட்டாக். அந்த மேக்கில் மட்டும் முடிச்சுட்டு வீடியோவை முடிச்சுடுவோம்டா. அவ்வளோ பெரிய வீடியோவா? சரி போடுவோம். ஸ்பீட்டன் வந்துட்டேன்டா, என் உயிர் தலைவன். தான் போட்டுருக்கீங்களா? என்னடா இத்தனை புழுக்க பசங்களை வாங்குவோம். ஆமாம், இவனுக்கு 1 2 3 4 5 6 7 ரேக்கு. ஐயோ, நம்ம 8 ரேக்கு போடுவோம். நம்ம தலைவன் நடுவில் நிற்பான்டா. டிஞ்சுக்கு முதல்ல நம்ம மைனஸை வாங்கி போடணும். டிச்சுக்கு வாங்கடா. ஏய், இனிமேல் வந்து நம்ம வந்து இது ஸ்பிரிட்டன் வாங்க வேணாம்டா. ஆமாம், ஏன்னா தலைவன் மாதிரி நம்ம முன்னாடி போவோம்டா. நம்ம தாண்டா இனி தலைவன். ஏய், எல்லாம் என் பேச்சு தான் கேட்கணும். ஆமாம், எவனாவது கேட்காம போனீங்க அடுத்த நாள் சுடுகாட்டில் தான் இருப்பீங்க. ஆமாம், ஐயா, அதோட இவன் வந்து தூக்கி வீசுவாங்க. இதை அது ஒரே ஒரு வாட்டி தான் தூக்கி வீசுவான். டே, அங்கே ஒருத்தவனை மிஸ்ஸிங். ஓ, இங்கே நான் நிற்கணுமா? போடே தலையவே. நான் போய் அந்த இடத்துல நிற்கணும்.
என்னதுல சரிங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆதரவு போட்டிங்கன்னா உங்களுக்கும் புண்ணியமாக போகும். அதோட வீடியோ வந்துட்டானுங்கடா. போடே குத்துடா குத்து 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 குத்து. நம்ம அவனுங்களை ஸ்பான் எல்லோரும் பின்னாடி வீட்டுக்கு ஓடுங்க. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு வீட்டு போடா டுமீல் அபுஜக் அபுஜக் போட்டு தாக்கே போட்டு தாக்கே. என்ன வச்சாவே அட்டாக் பண்ணுவாங்க. அடி அடி போடு போடு காலி டைமு. நம்ம தாண்டா கடைசி அடி. நம்ம அடி ஒன்று இடி. ஆஹா காலி. சரி ஸ்பிரிட்டன்ஸுக்கு இது பண்ணி விடுவோம். அதாவது கையில் வச்சிருக்கா பைமான் வந்துட்டாங்க. இப்போ மேக்கில் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஆனால் மந்தவாதி தாத்தா முதல்ல 2 மைனஸாக வாங்கி போடணும். அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆர்ச்சஸ்ரா. அப்புறம் ஸ்பிரிட்டான் கிளம்பலான் விட்டுவாண்டா. தலையிலையோ ஒரு இது ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நல்லா கஷ்டப்பட்டு பேசுகிறேன். இவ கஷ்டப்பட்டு பேசுறது உன் தப்பி. நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். என்னை பார்த்து கற்றுக்கோ தம்பி. 5 இன்னும் 3 ஸ்பிரிட்டான்ஸ். வாங்கடா 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 வாங்கடா. வரானுங்க வராங்க. ஆடுறா நெஞ்சிலேயே போடுறான். அட அந்த சூரிய கிழமை என்னடா வெடிய போட்டான வெடிய அடி போடு சுட்டு வச்சு சுற்றி ஒரு வீசு. அவன் மண்டையில் செதுக்கணும்டா. ஆஹா என்னடா இந்த கிழமை இவ்வளோ பவராக இருக்கான். இன்னொரு கிழமை டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கோடுறான். கரெக்டாக வீசும் போது வருவானே. எல்லோரும் நின்றுக்கோங்கடா. செம்ம டேமேஜ் பண்ணி விட்டான். டேய் நீ மட்டும் என்ன பெரிய இவன் நான் ஓடுறேன். பின்னாடி பேக் சுற்றி வெயிட் பண்ணுறாங்கடா. பேக்கு போனீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வந்த. ஆஹா வந்துட்டாங்களே. வீட்டுக்கு ஓடுங்கடா. வெயிட் பண்ணு. ஆஹா தூக்கி தலையிலே ஆடுறான். இன்னும் ஒரே ஒரு அடி கெத்து. அங்கே ஒரு சூனிய கிழமை வந்துட்டுருப்பான். தூக்கி மாண்டே ஏதி அடி செத்துட்டான். ஓடுங்கடா. டிஃபென்ஸ். ஆஹா அதானுங்கடா. ஓகே இப்போ புழுக்க பசங்களை நிறைய வாங்கி போடணும்டா. 2 ஸ்பிரிட்டான்ஸ் வாங்கி போடுவா. சரி 2 வேக் ஸ்பிரிட்டான்ஸ் தானடா. 26 புழுக்க பசங்க வச்சு செஞ்சிருவானுங்க. 27 ஸ்பிரிட்டான். இன்னும் கடைசியாக ஒரு இவன் அட்டாக் போங்கடா. இவனெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அவன் பாட்டு கேட்க மாட்டீங்கண்ணா. இந்த சூனியக்கார கேவனாதான்டா. ஆஹா மர தூக்குங்கடா எல்லாத்தையும். கிளம்பு போ. மண்டை ஷாட் வாங்கினோம். ஆமாம் தானே. ஆமாம் வச்சு தூக்குங்கடா. குட்டி இருக்கானுங்கடா. குட்டி பசங்களுக்கு பேர் எல்லாம் வெட்டுறானுங்க. நான் எதுக்கு டிஃபென்ஸ் போகணும்? இவனுங்களே அஃபென்ஸ் மாதிரி தான் ஆடிட்டுருக்கானுங்க. ஆஹா சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டோமா? இல்லை இவனுங்க வேணாம். அதனால வீடியோ போட்டு இருக்கானுங்க. அவனுங்க வேடி கொண்டு முருகேச அடி போடு. சொன்னல புளிக்க எவ்வளோ பவர்னு. ஆமாம் குண்டி இருக்கான் தெரியுது. இப்போ பாய் ஃப்ரம் மேட்டிஜி. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய் பாய் பாய். ஓகே உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏடிஜி. நன்றி.
வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளுக போட்டுக்கோங்க. உங்களுக்கும் புண்ணியமாக போகும். அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.